மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாருமே ரொம்ப அருமையாக கொண்டு போயிட்டு ஏஇயை வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க. இப்போது ஜேஇக்கான ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு சைட் பை சைட்ஸ் வந்து நான் நியூ டாபிக்ஸ்க்கான டெஸ்ட்டுமே உங்களுக்கு நான் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா JDO JEயில் எஸ்டிமேஷன் பார்ட். ஸோ எஸ்டிமேஷனில் ஆல்ரெடி இருக்கக்கூடியது ப்ளஸ் நியூவாக ஆட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே கூட நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஒரு ஹாய் எல்லாம் வணக்கம் போடுங்க. யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த செஷன் எப்படி இருக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 கொஷின் கிட்ட நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் ஒரு ரேபிட் ஃபயர் ரிவிஷனாக அடுத்தாப்பில் ஒரு 100 கொஷினும் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக TNPSCயில் ஜேஇயில் கேட்டது, அப்புறம் ரொம்ப பின்னாடி ஏஇயில் கேட்டது. இப்போ இருக்கிற ஏஇ கொஷின்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக பின்னாடி டிஎன்பிசி ஏஇயில் உங்களுக்கு கேட்டிருக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் நான் ஒரு கிளான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது வெறித்தனம் ஆரம்பிக்க போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நீங்கள் படித்ததை மீதம் இருக்கிற நாட்கள் நீங்கள் ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் அழகாக கொண்டு போங்க. உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் மட்டும்தான் இருக்குது. எக்காரணத்தை கொண்டு மைண்டை மட்டும் போட்டு எந்த விதத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் தெரியுதோ தெரியலையோ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப்பு. இது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு குழப்பத்தில் ஆன்சர் பண்ணாமல் இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள். So first question என்ன இருக்கு? Working out exact quantities of various items of work. Various items of work is known as, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் question உடைய ஆன்சர் என்ன வரும்? கொஞ்சம் ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தெரிலனா எதுவாக இருக்கும்னு கெஸ் பண்ணியாச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த சர்விங் வந்து குவான்டிட்டி சர்வேயிங்கில் தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா எக்ஸாக்ட் குவான்டிட்டிஸ் வேரியஸ் ஒர்க்குக்கு எதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு எக்ஸாக்ட் குவான்டிட்டிஸை நம்ம குவான்டிட்டி சர்வேயிங்கில் தான் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி சர்வேயிங். அதில் இப்போ எஸ்டிமேஷன்னா என்ன, வேல்யூவேஷன்னா என்ன, மென்சுரேஷன்னா என்னன்னு ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்கள், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டிமேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. இதுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது எவ்வளோ ஆகும் அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணுறதை தான் நம்ம எஸ்டிமேஷன்னு சொல்கிறோம். அதே வந்து இப்போ வேல்யூவேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டினுடைய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிற டெக்னிக்கு பேர் தான் வேல்யூவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது, இல்லை ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் வந்து இப்போதைக்கு என்ன வேல்யூக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வேல்யூவேஷன். ஸோ வேல்யூவேஷன்ன்றது வேற, எஸ்டிமேஷன்ன்றது வேற. குவான்டிட்டி சர்வேயிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வேரியஸ் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்கல்ல ஒரு ப்ராஜெக்டில், அதனுடைய எக்ஸாக்ட் குவான்டிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷனுக்கு வாங்க. The system of organization introduced by F.W. Taylor is known as. F.W. Taylor அப்படின்னா முதல்ல இவர் யாரு? சாரி, ட்ரெய்லர் இல்லை, டெய்லர். இவர் யாரு அப்படின்னா ஃப்ரீட்ரிக் W. டெய்லர். இதை தான் நம்ம வந்து F.W. டெய்லர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரீட்ரிக் டெய்லர் வந்து எந்த சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னா, எந்த ஆர்கனைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு? ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. வெரி குட் ஆர்த்தி, வெரி குட். அதாவது இது ஃபோர்காஸ்ட் பண்ணி எவ்வளோ ஆகும்னு சொல்கிறது எஸ்டிமேஷன், இதனுடைய மதிப்பு என்ன, அதனுடைய ஃபேர் ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறது வேல்யூவேஷன். வெரி குட். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து F.W. டெய்லர் வந்து என்ன ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியை குட்டி குட்டி டாஸ்க்காக, ஓல்ட் டாஸ்க்கை என்ன பண்ணிப்பாங்க, குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸாக பிரிச்சுப்பாங்க. பிரித்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போட்டு வேலை பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனுடைய கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனுக்குமே ஒரு ஹெட்டு தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுவார். ஒரு ஃபங்க்ஷனல் ஹெட் இருப்பார். நெக்ஸ்ட் கமிங் டு கொஸ்டின் நம்பர் 3. அட் வாட் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் லெவல் இஸ் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ப்ரிப்பேர்ட்? ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு விஷயத்தில் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இங்கே உங்களுக்கு நான் வந்து ரீசன் கொடுத்துருக்கேன்.
எப்போ அப்படின்னு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன், கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது ஒரு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் ப்ரிலிமினரி எஸ்டிமேட். அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டோட ஒரு கியூபிக்கல் கண்டென்ட்டை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க, லென்த் என்ன, பிரெத் என்ன, ஹைட் என்ன, இப்படிலாம் வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது கியூபிக் ரேட் எஸ்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ன்றது என்னன்னா, ஆல்ரெடி ஒரு எஸ்டிமேட்டை ஒரிஜினல் சாங்ஷன் நான் பண்ணிட்டேன், ஓகேவா? நான் சாங்ஷன் பண்ணது போக எனக்கு 5% கூடுதலாக ஆகுது அப்படின்னா அப்போ நான் அந்த எஸ்டிமேஷனை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரிவைஸ் எஸ்டிமேட். வெரி குட்ரா. அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். கமிங் டு கொஸ்டின் நம்பர் 4. இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக ஆன்சர் பண்ணலாம். 4வது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, சால்வேஜ் வேல்யூனா என்ன? மக்களே, எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூக்கு பேர் கேட்குற கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இது ரிப்பீட்டடாக வரும். சால்வேஜ் வேல்யூன்றது என்னன்னா, ஒரு மெட்டீரியலுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அந்த மெட்டீரியல் அதனுடைய எண்டுக்கு வந்துடுச்சு, ஓகேவா? அதனுடைய யூஸ்ஃபுல் லைஃப், நீங்கள் அதனுடைய யூஸ்ஃபுல் லைஃப்க்கு வந்து அந்த எண்டு, அந்த டைம் பீரியட், அந்த வேல்யூ தான் என்னன்னு நீங்கள் கேட்கணும். டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியலுடைய எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன அட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் பீரியட், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேல்யூக்கு பேர் தான் வந்து என்னது, சால்வேஜ் வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 5. 5வது கொஸ்டின் என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆர் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஆர் ஆசெட். ஒரு ப்ராடக்ட்டு அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னும் போது எதனால், தேய்மானத்தினால இல்லை நாள்பட்டு போச்சு, குறைஞ்சு போச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல அதனுடைய மதிப்பு குறையுதுல, இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த நேம்? இதுக்கு என்னன்னு சொல்வீங்க நீங்கள்? இதை தான் டிப்ரிசியேஷன் சொல்கிறீங்க. இதுக்கு பேர் டிப்ரிசியேஷன். அப்போ வாட் அபவுட் சேச்சுரேஷன் அண்ட் நெகோசியேஷன் இல்லை வேல்யூவேஷன் அப்படின்னா என்ன? நெகோசியேஷன்னா என்னப்பா? நெகோசியேஷன்னா என்னன்னு சொல்வீங்க? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்வீங்க? நெகோசியேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க? நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறப்போ சிலதை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிவிடுவோம், ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், இப்போ நம்ம ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது சிலது இதெல்லாம் தேவையில்லை, இது தேவை, இதுக்கு வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படின்லாம் பிரிக்கிறது வேறு. இது தேவையில்லை அப்படின்னு நம்ம சிலதை நெகோஷியேட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து நெகோஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? இப்போது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இது வந்து அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது. கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 6. The cost inflow receives if a mission still have value at the time of its disposal. Even at the time of disposal, அந்த மிஷினுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஈவன் அட் த டைம் ஆஃப் டிஸ்போசல், இதை நான் என்ன பண்ணலை, டிஸ்மேண்டில் பண்ணாமல் அதனுடைய எண்ட் ஆஃப் த லைஃப் பீரியட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது. இந்த ஏற்கனவே பார்த்த கொஷினை ஒரு அழகுபடுத்தி கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. அப்போ அந்த கொஷினை கொஞ்சம் சேஞ்ச் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூக்கு பேர் தான் என்ன வேல்யூ? சால்வேஜ் வேல்யூ. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஏ தான். இந்த சால்வேஜ் வேல்யூக்கும் ஸ்கிராப் வேல்யூக்கும் உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா, ஸ்கிராப் வேல்யூ அப்படிங்கிறது டிஸ்மேண்டில் பண்ணின பிறகு அதனுடைய மதிப்பு, அதை தான் நீங்கள் வந்து ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்வீங்க. ஆனால் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது அது வந்து சால்வேஜ் வேல்யூ. ஸோ இங்கே 7வது கொஸ்டின் பாருங்கள். மெஷர்மெண்ட் ஆஃப் 50 mm திக் கான்கிரீட் ஃப்ளோரிங் வில் பி டன் இன். கொஞ்சம் தீயாக ஆன்சர் பண்ணிங்கன்னா, நான் 100 கொஸ்டின்னு போட்டிருக்கேன், பட் 200 கொஸ்டின் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அழகாக கொண்டு போய்க்கலாம். அதனால் அழகாக நீங்களுமே ஆன்சர் பண்ணுங்கள். இருக்கிற லைவில் இருக்கவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதுன்றது தெரியும். நீங்கள் யாருக்காகவும் அமைதியாக இருக்க வேண்டாம். ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் 50 mm திக் கான்கிரீட் ஃப்ளோரிங் வில் பி டன் இன். 50 mm திக் கான்கிரீட் ஃப்ளோரிங், இந்த கான்கிரீட் ஃப்ளோரிங்லாம் எதெல்லாம் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டைமென்ஷன் வந்து இட் ஷால் பி மெஷர் டு நியரஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. இதுவே ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். 0.01 மீட்டர். இதே வந்து ஏரியாவாக இருந்தால் 0.01 ஸ்கொயர் மீட்டர்னு சொல்வீங்க. இதே கியூபிக் கண்டென்ட்டாக இருந்தால் 0.01 மீட்டர் கியூப்னு சொல்வீங்க. வெயிட்டுக்கு வந்து 0.001 டன்னுன்னு சொல்லணும். இந்த இடத்துல நான் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லென்த்தாக எடுத்துட்டாலும் சரி, பிரெத்து, ஹைட்டு, டெப்த்து இல்லை திக்னஸ், இதனுடைய புக்கிங் டைமென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மீட்டர் ஸ்கொயரில் தான் இது நம்ம சொல்லணும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மீட்டர் ஸ்கொயர் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் கீதா. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் ஃபார் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வில் ஹெல்ப் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பிரேக் டவுன் கொடுக்குறோம். பிரேக் டவுன் கொடுத்துட்டு அதை நம்ம பிரிச்சுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக பிரிக்கிறீங்க. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக பிரிக்கிறோம். இது வந்து ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பிரிச்சுப்பாங்க. இது 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 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக பிரித்து தான் நம்ம ஒர்க்கை வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ breaking the project into several elements பிரேக் அவுட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் coming to question number 9. when a property is sold at a lower price, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? மார்க்கெட் ரேட்டை விட லோயர் ப்ரைஸ்க்கு விற்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? மார்க்கெட்டில் போகிற விலையை விட நான் லோயர் ப்ரைஸ்க்கு விற்றுறேன். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மன அழுத்தத்தில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்களே. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த வேல்யூக்கு பேர் டிஸ்ட்ரெஸ் வேல்யூ. கமிங் டு கொஸ்டின் நம்பர் 10. வேல்யூ ஆஃப் த டிஸ்மேண்டில் ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்மேண்டில் பண்ணிட்ட பிறகு அதனுடைய வேல்யூ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம். இது கான்செப்டாக டிஸ்கஸ் பண்ண கொஷினில் இது வந்து ஸ்கிராப் வேல்யூ. கொஷின் நெக்ஸ்ட் பாருங்க. 11th கொஷின் பாருங்க. லாங் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷனில் ரொம்ப முக்கியமான மெத்தட் வந்து இந்த லாங் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட். இந்த லாங் அண்ட் ஷார்ட் வால் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, the length of the longer wall is center to center distance between the walls and plus எதை ஆட் பண்ணுவாங்க? plus very good half breadth of the wall on each side. half breadth of the wall on each side. கவிதா சூப்பரா? கீதா சூப்பர். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்க போகிறேன். லென்த் ஆஃப் த லாங்கர் வால் யூஸ்வலி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? லென்த் ஆஃப் த லாங்கர் வால் யூஸ்வலி earthwork to brickwork இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ லாங் வால்னுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஷார்ட் வால்னுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஒன்றுத்துக்கு போட்டிங்கனாலே இன்னொன்றுத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு போட்டிங்கன்னா கூட போதும். ஸோ ஃப்ரம் earthwork டு brickwork சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுறோம். அப்போ என்ன நடக்கும்? லென்த் ஆஃப் த லாங் வால் வந்து யூஸ்வலாக இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? லென்த் ஆஃப் த லாங் வால் வந்து டிக்ரீஸ் ஆகும். length of the long wall decreases from earthwork to brickwork construction in superstructure, whereas length of the short wall increases. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்கப்பா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எது இன்க்ரீஸ் ஆகும் எது டிக்ரீஸ் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில்? ஓகேவா? கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 12. நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் 1 cubic meter. 12th question ஆல்ரெடி நீங்களே ஆன்சர் போட்டீங்க. 500 bricks 1 cubic meter brick masonryக்கு 500 bricks. which of the following is considered as outgoing in expenses? ஸோ எக்ஸ்பென்சஸில் வந்து எதெல்லாம் அவுட்கோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. டேக்ஸு, ரிப்பேர் ஒர்க்குக்கு, சிங்கிங் ஃபண்டு, ரெண்ட்டு நம்ம பே பண்ணுறோம்ல அந்த ரெண்ட்டு, ஈவன் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில அமௌண்ட் வாங்குவாங்க. ஓகேவா? அப்புறம் அதாவது கலெக்ஷன் அமௌண்ட் இருக்கும். இது எல்லாமே அவுட்கோயிங்ஸ் தான். இது போக சில இடத்துல வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வாங்குவாங்க. அப்புறம் லிஃப்ட் வச்சுருந்தாங்கன்னா லிஃப்ட்டுக்கு அமௌண்ட் வாங்குவாங்க. இல்லைன்னா வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போ அந்த பில்டிங்க்கெலாம் காமன் லைட்டிங் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காமன் லைட்டிங்க்குன்னு சார்ஜ் வாங்குவாங்க, பார்க்கிங்க்கு சார்ஜ் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அவுட்கோயிங்ஸு. புரிஞ்சிச்சா? அப்போ ரிப்பேரு, சிங்கிங் ஃபண்டு, அப்புறம் ரெண்ட்டு, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீங்கள். அதாவது மேனேஜ்மெண்ட் சார்ஜ் வாங்குவாங்க, அதுக்கப்புறமா வந்து காமனாக லைட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த லைட் சார்ஜ் வாங்குவாங்க, லிஃப்ட்டுக்கான சார்ஜ் வாங்குவாங்க, பம்புக்கான சார்ஜ் வாங்குவாங்க, பார்க்கிங்க்கு சார்ஜ் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து அவுட்கோயிங்ஸ் தான். ஸோ இந்த கொஷனுக்கு எல்லாமே கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் நான் 14வது கொஷின் பாருங்கள்.
all the tenders received may be rejected. எப்பப்பா ஒரு டெண்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனே ஒரு லோயஸ்ட் டெண்டரை கேட்டிருப்பான், நம்ம அவன் எய்ம் பண்ணதை விட அதிகபட்சமாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம டெண்டரை போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்மளுடைய டிசைன், it is found necessary during the interval preceding the opening of the tender. radical changes கண்டிப்பாக நம்ம டிசைனில் தேவை, அவனுக்கு ஏற்ற மாதிரி அது இல்லைன்னா கண்டிப்பாக டெண்டர் ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த காம்படிஷனுக்கு இவ்வளோ டெண்டர் போதும், இவ்வளோ அதிகமாக தேவையில்லை, மினிமம் டெண்டர்ஸே போதும், அப்போ தான் நம்மளால் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்க முடியும்னா அப்போயும் ரிஜெக்ட் ஆகிடும். well grounded suspicious collusion between a tender or some other form of the ஏதோ ஃப்ராட் நடந்திருக்குப்பா பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ஒரு டெண்டரா அப்படின்னு நினச்சிட்டானாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். ஸோ எப்போல்லாம் ஒரு டெண்டர் ரிஜெக்ட் ஆகும்னா இவன் மேலே கொடுத்துருக்கிற எல்லா ரீசன் படியுமே அந்த டெண்டர் ரிஜெக்ட் ஆகும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான். இது உங்களுக்கு டிஸ்பிளேல நான் வைக்கிறேன், எல்லாமே வந்துடும், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, காஸ்ட் ஸ்லோப்னா என்னப்பா? காஸ்ட் ஸ்லோப் இஸ் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் காஸ்ட். இது நான் உங்களுக்கு வைக்கிறேன், கரெக்டாக கண்டுபிடிங்க. இது ஏன்னா நிறைய குழம்பும். காஸ்ட் ஸ்லோப் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது 15வது கொஸ்டின் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். Yes, very good Geeta, very good Kavi. Increase in cost by decrease in time. Yes, so 15 option C. Coming to question number 16, total cost of the project depends much on. ஒரு ப்ராஜெக்ட்னுடைய டோட்டல் காஸ்ட் எதை பொறுத்து இருக்கும்? அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வாங்குற மெட்டீரியல், நீங்கள் செலவு பண்ணுற, நீங்கள் எந்த ஆள் போட்டிருக்கீங்களோ அந்த ஆளுக்கான விலை. ஸோ இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் அந்த டோட்டல் ப்ராஜெக்ட் இருக்கும். வாங்கணும் அப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் போத் மெட்டீரியல் அண்ட் லேபர், எவ்வளோ மெட்டீரியல் செலவாகுது, எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆகுது, இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் ஒரு ப்ராஜெக்டினுடைய டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகே, ஸோ 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, வெரி குட், கரெக்ட். கமிங் டு கொஸ்டின் நம்பர் 17. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு ஆப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இது போக வேற எதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டினுடைய டோட்டல் காஸ்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கும் தெரியுமா? எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இப்போ மெட்டீரியல்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து, ஒர்க்குனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து, அப்புறம் மெட்டீரியலுடைய காசை பொறுத்து, அப்புறம் லேபருக்கு நீங்கள் கொடுக்குற வேஜஸை பொறுத்து, லேபர் காஸ்ட்டை பொறுத்து, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை பொறுத்து, ஓவர் ஹெட் காஸ்ட்டை பொறுத்து, இது எல்லாத்த பொறுத்துமே கண்டிப்பாக ஒரு ஒர்க் அப்படின்னும் போது அந்த ஐட்டம் ரேட் அப்படின்றது இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, இங்கே உங்களுக்கு நான் இது ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால இதை டிக் பண்ணுறீங்க. இது போக உங்களுக்கு கேட்டிருந்தாங்கனாலும் அதையும் கரெக்டாக சொல்லணும். Which of the following method of valuation is most suitable for hotel and cinema? ஹோட்டலுக்கு, சினிமாஸ்க்கு, தியேட்டர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்க்கலாம். டிப்ரிசியேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் வந்துட்டு இப்போ வாலுக்கு, ரூஃபுக்கு, ஃப்ளோருக்கு, டோருக்கு, விண்டோக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை டிவைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு சூப்பராக ஒரு செட் ஆகிற ஒரு மெத்தட் அப்படின்னா அது வந்து டிப்ரிசியேஷன் மெத்தட். ஓகேவா? அப்போ அந்த மெத்தட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொன்று காஸ்ட்டை பேஸ் பண்ணின ஒரு மெத்தட் இருக்குது, இன்னொன்று ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணின ஒரு மெத்தட் இருக்குது. சினிமாவுக்கு, தேட்டரு, ஹோட்டலு, பேங்க்கு, பெரிய பெரிய அந்த மார்க்கெட் ஷாப்லாம் வைப்பாங்களே, அது என்ன ஷாப் சொல்லுவோம், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிக் ஷாப்ஸு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ப்ராஃபிட் பேஸ்டு வேல்யூவேஷன் தான் பண்ணணும். நல்லா எந்தெந்த இடத்துக்கு எது செட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராஃபிட் பேஸ்டு வேல்யூவேஷன் மெத்தட் தான். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. கமிங் டு கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. which of the following is not included in the tender document? ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்ல எது இருக்கும் எது இருக்காதுன்றது நமக்கு தெரியணும். ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்ல எது இருக்காதுன்னு இவங்க கேட்டிருக்காங்க. டெண்டர் டாக்குமெண்ட்ல முதல்ல அவன் டிக்ளரேஷன் லெட்டரை நம்ம வைக்கணும், டெண்டர் நோட்டீஸ் வைக்கணும், எவ்வளோ பில்லு, அதனுடைய குவான்டிட்டி இதெல்லாம் வைக்கணும். இன்வாய்ஸை டெண்டர் டாக்குமெண்ட்ல வைக்க மாட்டாங்க. இன்வாய்ஸ் அதில் இருக்காது, புரியுதா? அப்போ எது இதில் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷினை நல்லா படித்து அதுக்கப்புறமா தான் ஆன்சர் பண்ணணும். எப்பவுமே இந்த நாட் இன்க்ளூடட் கொஷின் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற கொஷின்.
எது இல்லைன்னு கேட்டிருப்பான். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே இதுதானே இதில் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக போய் நம்ம பண்ணுவோம். அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இன்வாய்ஸ் தான் ரைட்டு. 19th question பாருங்க. A detailed estimate which is prepared to maintain the structure or work in proper order and safe condition is called. இந்த எஸ்டிமேஷனுக்கு பேர் என்ன? Coming to question number 19. இந்த எஸ்டிமேட்டுக்கு பேர் என்ன? கரெக்டா யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 19th question. Annual repair estimate. Very good. Annual repair estimate. இது வந்து annual maintenance estimate ன்னு சொல்லலாம். Annual repair estimate இதை வந்து annual maintenance estimate அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒருவேளை அப்படி கேட்டாங்கனாலும் நீங்க கரெக்டா சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் 20வது क्वेश्चन பாருங்க. Capitalized value of a property is given by. Capitalized valueன்றது என்னது? இது ரிப்பீட்டட் क्वेश्चन. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். என்ன ஃபார்முலா கரெக்ட்? அடுத்ததா இயர் பர்ச்சேஸ்க்கான ஃபார்முலாவை சொல்லிடுங்க. இயர்ஸ் பர்ச்சேஸ்க்கான ஃபார்முலா. $100 by I. Years purchase. So இங்க வந்து capitalized value ஃபார்முலா கேட்டிங்கன்னா 20th questionக்கு net annual income into years purchase. ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? net annual income into years purchase. இன்கம்னு கொடுக்கலைங்க, நான் ரெண்ட்னு கொடுத்துருக்கேன். கவலைப்படாதீங்க, அதே தான் ஆன்சரு. 21வது question. Which of the following method of valuation will be adapted to value underdeveloped property? Underdeveloped propertyக்கு எந்த method of valuation கரெக்டா இருக்கும்? இப்பதான் அது டெவலப் ஆக போகுது. underdevelopedா இருக்கு. அதுக்கு எந்த மெத்தட் கரெக்டா இருக்கும்னா development method of valuation. நீங்க வந்து சில ஆல்ட்ரேஷன் பண்ண போறீங்க, இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க, இதெல்லாம் அந்த பில்டிங்ல நீங்க பண்ண போறீங்க அப்படினாலும் நீங்க இத ஆட் ஆன் பண்ணிக்கலாம். Development method of valuation. Which of the following is not related to cost slope? Cost slope க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டேர்ம் இந்த இடத்துல இருக்கு. கண்டுபிடிக்கலாமா? காஸ்ட் ஸ்லோப் அப்படின்னா ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. காஸ்ட் ஸ்லோப் ஃபார்முலா தெரியுமா? கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம். அப்போ இந்த கிராஷ் காஸ்ட், நார்மல் காஸ்ட், கிராஷ் டைம், நார்மல் டைம் இதெல்லாம் வரக்கூடிய டேர்ம். ஆனால் இதில் வராத ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது. வெரி குட். வாங்க அரவிந்த் சார். ஸ்லாக்குக்கும் நம்மளுடைய காஸ்ட் ஸ்லோப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நம்ம அதை தான் சொல்லணும். which is not related is nothing but a slack. இப்போ இங்கே பாருங்க, அதே காஸ்ட் ஸ்லோப்பை வச்சு தான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கேட்டிருக்கு. இதில் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல சுகனேஸ்வரி, சொல்லுங்கப்பா. அப்போது அந்த ஃபார்முலாவை வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லுங்கள். 23rd question. அந்த ஃபார்முலாவை வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இதில் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்? Crash cost minus normal cost divided by normal time minus crash time. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? 23rd. வெரி குட்ரா, வெரி குட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகேவா? அப்போ 23rd ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next, the unit of the measurement in MKS for steel work. Steel work க்கு steel work எல்லாமே measurement எப்படி? steel work எல்லாமே குவிண்டல் தான். பா இது இந்த மாதிரி கண்டிப்பா கேட்பாங்கப்பா. இப்போ உங்களை நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், இதுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். earthwork excavation, earthwork in excavation இதுக்கு எப்படி மெஷர் பண்ணுவாங்க? மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும்?
எஸ்கவேஷன், எர்த் ஒர்க் இன் எஸ்கவேஷனுக்கு எப்படி இருக்கும், என்ன யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க? டோர்ஸ் விண்டோஸுக்கெல்லாம் மெஷர்மெண்ட் என்ன? இது ஒரு சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். ரெண்டுத்துக்கும் சொல்லிடுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்கவேஷனுக்கு என்னன்னு சொல்லுங்க, ரெண்டாவது டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு என்னன்னு சொல்லுங்க. கீதா சூப்பரா. எஸ்கவேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு, கான்க்ரீட்டிங்க்கு, பிரிக் ஒர்க் ஃபவுண்டேஷனுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வாங்க விக்கி, இது எல்லாத்துக்குமே மீட்டர் கியூப். ஓகேவா? இதே வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் யோசிக்கவே தேவையில்ல. நம்பர்ஸ், எத்தனை டோர்ஸ் எத்தனை விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்லாம் சொல்லணும். ஃபிக்ஸிங் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு வந்து நம்பர்ஸ்டா. ஓகேவா? ஒருவேளை மெஷர்மெண்ட்டுக்கு கேட்டாங்க தான் நீங்கள் மீட்டர் ஸ்கொயருக்கு போவீங்க. டெப்த்து ஹைட்டு வித் திக்னஸ் மெஷர்மெண்ட்ஸுக்கு. மற்றபடி கவுண்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபிக்ஸிங்க்கு வந்து நம்பர்ஸில் தான் சொல்லணும். ஃபிக்ஸிங்க்குன்னு கேட்டாங்கன்னா நம்பர்ஸு, அந்த இடத்துல மீட்டர் ஸ்கொயருக்கு போயிடாதீங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அண்ட் பிளாட் கவரேஜ் will helps to determine floor area ratio and plot coverage will helps to determine floor area ratio and plot coverage. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? total floor area by total plot area, floor area ratio. இதை வச்சுட்டு ஒரு பில்டிங்கினுடைய approximate cost of the building என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். approximate cost of the building என்னன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். floor area ratio na enadhu? FAR. What does mean by floor area ratio? Total floor area total plot area into 100. இதெல்லாம் இந்த dimensions. இங்கே B + C Bலாம் கொடுத்துருக்கிறது வந்து டைமென்ஷன்ஸ். டோட்டல் ஃப்ளோர் ஏரியா, டோட்டல் பிளாட் ஏரியா, ஓகேவா, இன்டூ 100. The check measurement certificate should be obtained. Check measurement certificate எங்க obtained ஆகணும்? It should be obtained in the measurement book. நம்ம வச்சிருப்போம்ல, அந்த measurement bookலயே வந்து check measurement certificate இருக்கணும். Which of the following is the most correct estimate? இதுல எது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு எஸ்டிமேட்? அக்யூரேட் எஸ்டிமேட் வந்து டீடைல்டு எஸ்டிமேட்டு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு மோஸ்ட் கரெக்டான ஒரு எஸ்டிமேட் என்னன்னு கேட்டாங்கன்னா கியூப் ஏரியா எஸ்டிமேட், கியூப் ரேட் எஸ்டிமேட். ஓகேவா? அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை கியூப் ரேட் இல்லாமல் உங்களுக்கு வந்து டீடைல்டு எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்கன்னா you have to prefer detailed estimate only. Okay, coming to question number 28. Of the total estimate cost of the building, electrification க்கு எவ்வளோப்பா, எத்தனை பர்சன்டேஜ் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு? இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷனுக்கும் 8%, வாட்டர் சப்ளைக்கும் 8%, சானிட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் 8%. இது மூணுமே முக்கியம். 8%. Yes, correct. Detailed specification includes, detailed specification na எதெல்லாம் வருது அதுல? Detailed specificationல ஒரு மெட்டீரியலுடைய குவான்டிட்டி, குவாலிட்டி எல்லாமே இன்க்ளூட் ஆகும்பா. ஒரு மெட்டீரியலுடைய குவான்டிட்டி, குவாலிட்டி, ப்ரொப்போர்ஷன்ஸு, அதுக்கப்புறம் என்ன மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருந்தது, அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஐட்டம்னுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஆர்த்தி, வெரி குட். ஸோ இந்த கொஷனுக்கு குவான்டிட்டி, குவாலிட்டி, அது போக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இன்க்ளூடட் ஆகும். கவரேஜ் ஏரியா ஆஃப் த பில்டிங் மெஷர்ட் அட் அ ஃப்ளோர் லெவல் இஸ் கால்டு. ஃப்ளோர் லெவலில் கவரேஜ் ஏரியா ஆஃப் த பில்டிங், இந்த ஏரியாவை என்ன ஏரியான்னு சொல்வீங்க? பில்டிங் கவர் பண்ணியிருக்கிற அந்த டோட்டல் ஏரியாவை என்ன ஏரியான்னு சொல்வீங்க? plinth ஏரியான்னு சொல்வீங்களா? வெரி குட் விக்கி. plinth area, it's nothing but a plinth area. Covered area of the building assured at the floor level is nothing but a plinth area.
இந்த ஃப்ளோர் ஏரியா என்ன, கார்பெட் ஏரியானா என்ன, யூஸ்ஃபுல் ஏரியா, லிவபிள் ஏரியா, லெட்டபிள் ஏரியா, எப்படி வேணால் அதை சொல்லலாம். கார்பெட் ஏரியா அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல் ஏரியா, லிவபிள் ஏரியா, அப்புறம் லெட்டபிள் ஏரியா. இன்னொன்று கார்பெட் ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். கார்பெட் ஏரியானுடைய ஃபார்முலா டோட்டல் ஃப்ளோர் ஏரியாவிலேருந்து என்ன மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிவபிள் ஏரியா தெரிஞ்சிடும். சர்க்குலேஷன் ஏரியாவை மைனஸ் பண்ணணும். இந்த சர்க்குலேஷன் ஏரியா அப்படின்னா என்னென்னா எதெல்லாம் சர்க்குலேஷன் ஏரியாவில் வரும் உங்களுக்கு, வெராண்டா, காரிடாரு, அப்புறம் இந்த ஸ்டேர் கேஸு, லிஃப்ட்டு, அப்புறம் என்ட்ரன்ஸ் ஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, சில இடத்துல ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற சர்க்குலேஷன் ஏரியாவெல்லாம் டோட்டல் ஃப்ளோர் ஏரியாவிலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கார்பெட் ஏரியா. புரிஞ்சிச்சா? ஸோ கார்பெட் ஏரியானா என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். சர்க்குலேஷன் ஏரியாவும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 31, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி மைனஸ் டிப்ரிசியேஷன். இது வந்து என்ன கொடுக்கும்? ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். புக் வேல்யூ, புக் வேல்யூனுடைய ஃபார்முலா தான் ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன். வெரி குட் விக்கி. கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 32, an item which is not included in the plinth area. நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. plinth ஏரியாவில் வராத ஒன்று அப்படின்னா என்னது? ஷர்மிளா தேவி மேம் சொல்லுங்கப்பா. plinth ஏரியா கவர்டு பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ plinth ஏரியாவில் எது இன்க்ளூட் ஆகும், எது இன்க்ளூட் ஆகாது? இது எவ்வளோ முக்கியமான ஒரு கொஷின் தெரியுமா இது? plinth ஏரியாவில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? ஸ்டேர் கேஸ் ரூமு, ஹெட் ரூமு, டெரஸ் லெவலினுடைய அந்த ஏரியா, ஃப்ளோர் லெவல் ஏரியா, plinth ஆஃப் செட்டு, எலக்ட்ரிக்கல், இந்த ஃபயர் ஃபைட்டிங் சர்வீஸ்க்கு வைக்கிற இடம், இதெல்லாம் கூட இன்க்ளூட் ஆகும். ஆனால் இந்த கோர்ட்யார்டு, டவரு, அது மேலே வைக்கிற டோமு, அப்புறம் ஓப்பன் பிளாட்ஃபார்மு, பால்கனி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு plinth ஏரியாவில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ எதெல்லாம் plinth ஏரியாவில் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் plinth ஏரியாவில் இன்க்ளூட் ஆகாதுங்கிறதே ஒரு முக்கியமான கொஷின். ஸோ கோர்ட்யார்ட் இன்க்ளூட் ஆகாது. அண்ட் தேட்டரு, ஆடிட்டோரியம்லலாம் வந்து அடிஷ்னல் ஃப்ளோர் வச்சுருப்பாங்க சீட்டிங்ஸ்க்காக, அதுவுமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுனாலும் இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் டெரஸ் லெவலில் வந்து டோம்ஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இன்க்ளூட் ஆகாது. இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. ஸோ எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்றத plinth ஏரியாவில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். Vertical circulation is 4 to 5% of the plinth area and horizontal circulation is 10% of the plinth area. Very good. Next, according to BIS method of measurement, the order of the sequence, correct sequenceல சொல்லுங்க. ஆமாம், லாஃப்ட் இன்க்ளூட் ஆகாது சொன்னேனே. நான் என்ன சொன்னேன்னா லாஃப்ட் இன்க்ளூட் ஆகாது, லாஃப்ட்டுக்கான ஏரியா இன்க்ளூட் ஆகாது. கார்பேஜ் ஷாஃப்ட்டு, அதுக்கப்புறமா வந்து சானிட்டரி ஷாஃப்ட், இதெல்லாமும் இன்க்ளூட் ஆகாது. BIS மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் படி ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து என்னன்னா லென்த், பிரெத், ஹைட். கரெக்ட், வெரி குட் விக்கி. லென்த், பிரெத், ஹைட், ஆப்ஷன் ஏ. Coming to question number 34, the schedule of rate is prepared is based on. Sharmila ma'am, Geeta ma'am, சொல்லுங்க சீக்கிரம் கரெக்ட்டா. The schedule of the rate எதை பேஸ் பண்ணிருக்கு? It is based on the analysis of rate. Rate analysis பேஸ் பண்ணி தான் இருக்கு. 34th option A is the right answer. Coming to question number 35, in the analysis of rate, which are all included? ரேட் அனாலிசிஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்பா? விச் ஆர் ஆல் இன்க்ளூடட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஒரு மெட்டீரியலினுடைய குவான்டிட்டி, ஒரு மெட்டீரியலினுடைய குவாலிட்டி, அந்த லேபர்னுடைய காஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டு, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். கன்வேயன்ஸ் சார்ஜு, அப்புறம் கன்சல்டேஷன் சார்ஜு, அப்புறம் லேபருடைய சார்ஜ், லேபருடைய வேஜ், அதுக்கப்புறம் ஒர்க்கு எந்த லொக்கேஷனில் வைக்கிறோம், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும்ப்பா ரேட் அனாலிசிஸில். அரவிந்த் சார் கரெக்டுப்பா. அப்புறம் அப்படியே 36வது கொஷனுக்கு வாங்க.
36வது क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க 1 cubic meter of 1:2:4 cement concrete, how many bags of cement is approximately required அப்படி கேட்டிருக்காங்க 1:2:4 proportion 1:2:4 னா 1 + 2 + 4 வந்து 7 சரி quantity of the cement required வந்து பாத்தீங்க அப்படினோம்னா 15.4/7 போடுங்க quantity of cement 15.4/7 quantity of cement 1 meter cube வந்து it is about 0.22 meter cube அப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் bulk density of the cement வந்து எவ்வளோ 1440 அப்ப weight of the cement தெரியணும்னா என்ன பண்ணுவீங்க density into volume போடுவீங்களா அப்ப density வந்து 1440 volume வந்து 0.22 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எத்தனை kg ன்னு தெரிஞ்சிரும் ஒரு சிமெண்ட் மூட்டை 50 kg அப்போ உங்களுக்கு எத்தனை kg கிடைச்சிருக்கோ அதை 50 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get an answer 6 பேக் தேவைப்படுது ஸோ 6.6 bags 6 bags உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாலும் எடுத்துக்கோ இது ஒரு குழப்படியான क्वेश्चन ஹெட் ஆஃப் தி PWD இந்தியன் ஸ்டேட்ல யார் ஹெட் எந்த இன்ஜினியர் ஹெட் எந்த இன்ஜினியர் வந்து ஹெட் மக்களே நெக்ஸ்ட் 1 இயர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏஇக்கும் ஜேஇக்கும் TNPSC TNPCB ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து 1 இயர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது 2025 2026 எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த கீயே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே டைமை மாற்றி அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் ஓடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கையில் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கணும் அதனால் இதுக்கு என்ன ஆன்சரோ அதுக்கு என்ன ஆன்சரோன்னு எக்ஸாம் முடித்த பிறகும் அப்படியே கீயே பார்த்துட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாம் புரியுதா சீஃப் இன்ஜினியர் ஓகே கமிங் டு கொஸ்டின் நம்பர் வித்தவுட் பீயிங் டிஸ்மேண்டல்னு இவங்க அழகாக சொல்லியாச்சு வித்தவுட் பீயிங் டிஸ்மேண்டல் அப்படின்னோடனே நீங்கள் சால்வேஜ் வேல்யூன்னுடுவீங்க ஓகேவா இந்த கொஸ்டின் அப்படியே நான் மாற்றுறேன் 39வது கொஸ்டினுக்கு போயிடுறேன் the technique of finding the fair price of an existing building of the property fair price of the existing building of the property என்ன price அது என்ன வேல்யூ சாரி அதுக்கு என்ன ஆன்சர் ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கினுடைய மதிப்பு அதை சொல்றதுக்கு தான் வேல்யூவேஷன் கீழே வந்து உங்களுக்கு ஒரு அசெஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்கேன் அந்த அசெஷன் அண்ட் ரீசனை படித்து பார்த்து எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்லுங்கள் ரேட் அனாலிசிஸ் இஸ் கேரிட் அவுட் டு ஒர்க் அவுட் தி ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சர்னுடைய ஆக்சுவல் காஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பில்டிங்னுடைய ஆக்சுவல் காஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ரேட் அனாலிசிஸ்னு கொடுத்துருக்காங்க ரேட் அனாலிசிஸ் கேரிட் அவுட் டு ரிவைஸ் த ஷெட்யூல் ஆஃப் த ரேட்ஸ் ஸோ ஷெட்யூல் ஆஃப் த ரேட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்குமே ரேட் அனாலிசிஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ரேட் அனாலிசிஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் ஐட்டம்னுடைய காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ 5 ஐட்டம் 50 ரூபாய் அப்படின்னா ஒரு ஐட்டம் எவ்வளோன்றது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ பர்டிகுலர் ஐட்டம்னுடைய ரேட் என்ன அதுக்கப்புறம் ரேட் வயபிலிட்டி கான்ட்ராக்டர்ஸ் ஏதாவது பண்ணாலும் அதுவும் தெரிஞ்சிடும் எவ்வளோ நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவை எவ்வளோ லேபர் தேவை லேபர் கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரேட் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டீரியலுடைய காஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவைஸ் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரேட் அனாலிசிஸ்னோட யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இது கொடுத்துருக்கிறதுல 40th கொஸ்டின் யாரும் ஆன்சர் பண்ணலையா இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர்னுடைய ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு ஐட்டம்னுடைய ஆக்சுவல் காஸ்ட் தான் தெரியுமா கண்டி ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்னுடைய ஆக்சுவல் காஸ்ட் தெரியாது
இங்கே பாருங்கள், ஒரு ஒரு ஒவ்வொரு ஐட்டத்தினுடைய ஆக்சுவல் காஸ்ட் தான் நம்மளுக்கு தெரியும் ரேட் அனலைசிஸ் பண்ணும்போது. ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர், ஒட்டுமொத்த பில்டிங்கினுடைய ஆக்சுவல் காஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ரேட் அனலைசிஸ் இஸ் கேரிட் அவுட் டு ரிவைஸ் த ஷெட்யூல் ஆஃப் த ரேட்ஸ்ன்றது ட்ரூ. ஓல் ஸ்ட்ரக்சருக்கு தெரியாது, ஒவ்வொரு ஐட்டமுக்கு தான் தெரியும். ஸோ ஆப்ஷன் அசஷன் ஏ வந்து நம்மளுக்கு ஃபால்ஸு, ஆர் தான் ட்ரூ. ஓகேவா? இவங்க ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருக்கும் பில்டிங்க்குமே தெரியும்ன்றாங்க, நம்மளுக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு ஐட்டத்துக்கு தான் தெரியும் ரேட் அனலைசிஸ். புரியுதா? நெக்ஸ்ட் 41. இது நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். Property whose owner is the absolute possession of the property and the owner can utilize the same in any manner he likes, subject to the rules and regulations of the government and local authority. இப்போ என்கிட்ட ஒன்று இருக்குப்பா, நான் என்ன இஷ்டப்படுறேன்னா அப்படி நான் பண்ணிக்குவேன் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன பேர்? ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. என் இஷ்டத்துக்கு அதை நான் எப்படி வேணால் யூஸ் அவுட் பண்ணிப்பேன். The money that is already spent as a result of past decision. ஏற்கனவே நான் வந்து சில அமௌண்ட்டை இதுக்குன்னு செலவு பண்ணி முடிச்சிட்டேன். இந்த காஸ்ட்டுக்கு பேர் என்ன? ஆல்ரெடி என் காசை இதுக்கு போட்டேன் பார்த்தீங்களா, இந்த காசை என்னால் திருப்பி எடுக்கவே முடியாது. ஒன்ஸ் போட்டதான், அந்த காசு மூழ்கி போச்சுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இட் இஸ் அ சங்க் காஸ்ட். சிலது போட்ட காசு போட்டது தான், ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் சங்க் காஸ்ட். Revised estimate is needed to be prepared when original estimate is exceeded or likely to exceed by more than. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி நான் போட்ட எஸ்டிமேட்டை விட 5% வந்து எனக்கு சாங்ஷன் எஸ்டிமேட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ரிவைஸ் எஸ்டிமேட் நான் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் போட்ட எஸ்டிமேஷனை விட ஒரிஜினல் எஸ்டிமேஷன் வந்துட்டு எப்போ 10% எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஒர்க்கு வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா மோர் தேன் 10%னாலும் ரிவைஸ் எஸ்டிமேட் தேவை. சாங்ஷன் எஸ்டிமேட்டை வந்து 5% எக்ஸீட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து ரிவைஸ் எஸ்டிமேட் தேவை. ஸோ ஆப்ஷன் ஏ 5% எப்போ 10% எப்போன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே பாருங்கப்பா, வேல்யூவேஷனா என்ன, மார்கேஜ்னா என்ன, டாக்ஸேஷனா என்ன, ஸ்பெசிஃபிகேஷனா என்ன. இது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். இது வேல்யூவேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய ப்ரெசன்ட் ஃபேர் வேல்யூ தெரிஞ்சுக்கிறது. மார்கேஜ் ஒரு லீகல் அக்ரிமெண்ட்டு. டேக்ஸு இது வந்து ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போடுற அந்த லிவைடு டேக்ஸு, லிவைடு சார்ஜ். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அந்த டீட்டெயில்டு விஷயங்கள் நம்ம சொல்கிறது, இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது கரெக்டு. நல்லா கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். Sharmila Devi ma'am. Yes, it is 1, 3, 2, 4 is the right answer. இங்கே பாருங்க, இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க, the depreciation charge for a machine 30 paise per working hour. The machine has a scrap value of rupees 2000 and working hour average life is 24,000 hours. And what is the purchase price of the machine? Purchase price of the machine என்னன்னு கேட்குறாங்க. purchase value வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? working hour average life into depreciation charge. working hour average life depreciation charge plus scrap value. working hour average life எவ்வளோ நேரம்? 24,000 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பர் ஹவருக்கு 30 பைசேன்னு கொடுத்துருக்காங்க. 30 பைசே, அதனால் நீங்கள் பாயிண்ட் வச்சு எழுதணும். ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000. இதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வர ஆன்சரை 2000ஓட ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லுங்கள்.
9200 9200. Okay, so in the answer is option C. The amount which is paid at the time of submitting a tender submit பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டை சேர்த்து சப்மிட் பண்ணுவோம் நம்ம. அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? டெண்டர் சப்மிட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன? அது வந்து எத்தனை சதவீதம் ஆஃப் தி எஸ்டிமேட்டட் காஸ்ட்னு தெரியுமா? அரவிந்த் ரொம்ப கரெக்ட்டுப்பா. இதுக்கு பேர் வந்து earnest money deposit. இது வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட்ல எத்தனை சதவீதம்? EMD, earnest money deposit. Okay, very good Vicky. 2%. 2% of the estimated cost. Very good. Coming to question number 47. Once a tender is accepted, a deposit of about 5% of the total estimated cost of the work is called accept பண்ணிட்ட பிறகு 5 to 10% of the total estimated cost வந்து எடுத்துப்பாங்க. 5 to 10% எடுத்துப்பாங்க. இதுக்கு பேர் என்ன? security deposit. Very good. At the time of the opening of the tender invited for public work by a public body, contractor இருக்கணுமா இருக்க கூடாதா? தர்ஷினி சொல்லுங்கப்பா. இருக்கணும் இல்ல? கண்டிப்பா இருக்கணும். மே or may not be லாம் இல்ல, கண்டிப்பா இருக்கணும்ப்பா அவரு. In case of a unit price contract, if a contractor quotes high rates for some items, சில ஐட்டத்துக்கு அப்படியே எக்கச்சக்கமாக போட்டு வச்சுக்கிறாரு, சில ஐட்டத்துக்கு கம்மியாக போட்டு வச்சிருக்காரு. அப்போ அந்த டெண்டரை நீங்கள் என்ன டெண்டர்னு சொல்லுவீங்க? ஒரு ஒழுங்காகவே இல்லை, ஒரு சிலதுக்கு ஏற்றிட்டாரு மனுஷன், ஒரு சிலதுக்கு ஒன்றுமே காணும், வேலையே வைக்கல. இந்த டெண்டருக்கு பேர் என்ன? டிஸ்குவாலிஃபைடு டெண்டர். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா இந்த டெண்டர் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு டெண்டராக இருக்குது. In a civil engineering work contract, the purpose of appointing an arbitrator is to, ஒரு ஆர்பிட்ரேட்டரை எதுக்காக வைக்கிறீங்க? ஆர்பிட்ரேட்டர்னா யார் தெரியுமா? அவர் வந்து ஒரு நியூட்ரலாக ஆக்ட் பண்ணணும்ப்பா, ஒரு டிசிஷன் அவர் எடுக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பார்ட்டிக்குமே அவர் தான் ஒரு நியூட்ரலாக ஆக்ட் பண்ணுவார். லீகல் ஃபார்மாலிட்டிஸ், டிலேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் காமனாக ஒரு ஆளை ஒருத்தரை வைப்போம் நடுவா அப்படின்றாங்களே, அவர் தான் ஆர்பிட்ரேட்டர். ஓகே, இங்கே பாருங்கள், சில விஷயங்கள் வந்து டிசிஷன் எடுக்க டைம் எடுக்கும். ஓகேவா? அப்போது அந்த மாதிரி டிலே ஆகிறத, எக்ஸ்பென்ஸ் ஆகிறத தடுக்கிறதுக்காக நம்ம போடுறது தான் ஆர்பிட்ரேட்டர். ஸோ டு அவாய்ட் த லீகல் ஃபார்மாலிட்டிஸ், டிலேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். லீகலாக போயிட்டிங்கன்னா டைம் இழுத்தடிக்கும். விக்கி புரியுதா? லீகலாக போனீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒருத்தரை போட்டு பேச்சுவார்த்தை நடக்கும். அவரை தான் ஆர்பிட்ரேட்டர். அவர் ஏன் லீகலாக நீங்கள் திரும்ப போகிறீங்க? ஸோ டு அவாய்ட் த லீகல் ஃபார்மாலிட்டி, டிலே அண்ட் எக்ஸ்பென்சஸ், நம்மளாம் ஒரு ஆளை போடுறோம், அவருக்கு பேர் தான் ஆர்பிட்ரேட்டர். அப்போ தான் அவரை வச்சு தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம். நடு நின்று சொல்லுவார், இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும். நீங்கள் லீகலாக போயிட்டீங்கன்னா கஷ்டமாக போயிடும். அதுக்கு ஆர்பிட்ரேட்டரே தேவையில்லையே, கோர்ட்டே முடிவு பண்ணிட்டோம்ல. த மெயின் பர்பஸ் ஆஃப் ஃப்ரேமிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் கண்டிஷன்ஸ் போடுறோம்ல, அதோட மெயின் பர்பஸ் என்ன? ரெண்டு பார்ட்டிக்கும் நடுவில் எந்த டிஸ்பியூட்ஸும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்பிட்ரேட்டர் இருக்காரு. அப்படி வராமல் இருக்கிறதுக்காக தான் கான்ட்ராக்டில் கண்டிஷன்ஸே போடுறோம். டு அவாய்ட் த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ், கான்ட்ராக்ட்டுக்குன்னு ஒரு சில அக்ரிமெண்ட்ஸை போடுறோம். அதை போட்டு யார் ஓகே பண்ணுறானோ அவனை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம வேலை வாங்குறோம்.
பட் ரெண்டு பேத்துக்குமே நடுவில் அது இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெத்தட் ஃபார் எஸ்டிமேட்டிங் எ பில்டிங் ஒர்க்? பில்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடே கிடையாது அப்படின்னா என்ன சொல்வீங்க? பில்டிங் ஒர்க்குக்கான எஸ்டிமேஷன் மெத்தடே இது கிடையாது. லாங் அண்ட் ஷார்ட் வால் மெத்தடு, கிராசிங் மெத்தடு, சென்ட்ரல் லைன் மெத்தட்லாம் மெத்தட்ஸ் தான், கரெக்டான மெத்தட்ஸு. லீ சாட்லியர் மெத்தட் வந்து எஸ்டிமேஷனில் வராது. எதில் வரும் அது? லீ சாட்லியர் மெத்தடு. லீ சாட்லியர் மெத்தட் எதுக்கான மெத்தடு? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிடும். earnest money is kept equal to எத்தனை % ஆஃப் த டெண்டர் காஸ்ட்டு? சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் தான் லீ சாட்லியர் டெஸ்ட். கரெக்டுப்பா. earnest money அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ % ஆஃப் த டெண்டர் காஸ்ட்டு? 1.5 to 2%. சிமெண்ட் சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். ஓகே, வெரி குட். 1.5 to 2% ஆஃப் த டெண்டர் காஸ்ட் வந்து earnest money டெபாசிட்டில் உங்களுக்கு வந்துடும். அண்ட் கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் சிங்கிங் ஃபண்டுக்கு வாங்கப்பா. 53வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 53, 54, 55 மூணுமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறேன். கமான், ஃபயரை ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். Sinking fund அப்படின்றது வந்து it is a fund set aside from income to build up the property at the end of the life. Very good. 53 option D is the right answer. Coming to 54, plinth area of the building does not includes ன்னு கேட்டிருக்கேன் பாருங்க. cantilevered porch அதுவுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகாது plinth ஏரியாவில். plinth ஏரியாவில் எது இன்க்ளூட் ஆகும் எது இன்க்ளூட் ஆகாது இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்கப்பா. இது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ cantilevered porch of the portion of the building is not included in the plinth area. ஓகேவா? Coming to question number 55, physical depreciation அப்படின்றது எதனால வருது? அங்கங்க இடிச்சு கொடிச்சு ஏதாவது wear and tear நடந்து போயிருக்கும். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? wear and tear from the operation. ஸோ அதனால வர depreciation தான் physical depreciation. ஓட்ட ஒடிசலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி physical depreciation. earnest money is generally asked to deposit. எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க? எப்போ நீங்கள் வந்து இது வந்து டெபாசிட் ஆகும்? அந்த ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணும் போதே. ஸோ சப்மிஷன் ஆஃப் த பிட் அப்போவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? earnest money is asked to be deposited. அது ரீஃபண்டபிள் தான், ஸ்மால் ரீஃபண்டபிள் ஃபீ தான் அது. 57, ஃபார் அ கான்ட்ராக்ட் டு பி வேலிட். ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னா என்னப்பா பண்ணுவீங்க? அது கரெக்டான ஒரு காம்பிடென்ட் இருக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் தான் ஓடனா, அந்த ஒருத்தனும் வின் ஆகிட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்காது. ஓகே, பார்ட்டிஸ் டு த கான்ட்ராக்டர் ஷுட் பி அ காம்பிடென்ட். ப்ராப்பர் ப்ரொபோசல் இருக்கணும், ப்ராப்பர் அக்செப்டன்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து கன்சென்ட் பார்ட்டிஸ், ஃப்ரீ கன்சென்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் தி அக்ரிமெண்ட்டு எல்லாமே சட்டத்திட்டத்தின்படி சரியாக இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே இருக்கணும் ஒரு கான்ட்ராக்ட்னா. அப்போ தான் அது வந்து ஒரு வேலிடான கான்ட்ராக்ட், இல்லைன்னா கிடையாது. ஸோ இது எல்லாமே இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் பிளானிங்? ஆஸ்பெக்ட், ரூமினஸ், ப்ராஸ்பெக்ட், ஃபர்னிச்சர் எவ்வளோ தேவை, அப்புறமா வந்து எதை எப்படி எப்படி குரூப்பிங் பண்ணலாம், இந்த ரூம் எங்கே போடலாம், அது எங்கே போடலாம், சர்க்குலேஷனு, அப்புறம் சானிடேஷனு, பார்க்க எலகண்ட்டாக இருக்கணும், ப்ரைவசி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். அதாவது எல்லா பர்பஸ்க்குமே இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னா அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஆஸ்பெக்ட், ரூமினஸ், ப்ராஸ்பெக்ட்லாம் கரெக்டு. ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ வந்து
இந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் பிளானிங். Which method of depreciation is suitable for finding depreciation of the building having a life of 100 வருஷம்? எந்த மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்து சூட்டபிளான மெத்தட் இருக்கிறதுல எந்த மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் சூட்டபிள் for a life of 100 years? ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இருக்கு, கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் மெத்தட் இருக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு என்ன மெத்தட் இருக்குது, சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இருக்குது, குவான்டிட்டி சர்வே மெத்தடு, டபுள் டிக்ளைன் மெத்தட் இருக்குது, சம் ஆஃப் தி இயர் டிஜிட் மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு மெத்தட் ஒரு விஷயத்துக்கு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 ஃபிக்ஸட் அமௌண்ட் எவ்ரி இயர் அதில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை வச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் கரெக்ட். அறுபதாவது கொஸ்டின் பாருங்க. பர்பஸ் ஆஃப் ரேட் அனாலிசிஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ப்பா, ரேட் அனாலிசிஸ் எதுக்கு தேவைன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். கரண்ட் ரேட், ஒரு ஐட்டத்துக்கான ரேட்டை தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ராக்டர் எக்ஸாமின் த வயபிலிட்டி ஆஃப் த ரேட்டு. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்னுடைய குவான்டிட்டி என்ன, லேபர்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அப்புறம் லேபர் கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து ரேட் அனாலிசிஸ்னுடைய பர்பஸஸ். மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டு. நான் ஆல்ரெடி நம்ம ரேட் அனாலிசிஸ்னுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்துருக்கோமா. நெக்ஸ்ட் 61வது கொஸ்டின் பாருங்க. The document which is containing detailed description of all items. எல்லா ஐட்டத்தின பற்றினுமே டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் என்ன? ரேட் ஷெட்யூல். ரேட் ஷெட்யூலில் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டமும் இருக்கும், அந்த ஐட்டம்னுடைய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. டெண்டர் இஸ் செட் டு பி இன்ஃபார்மல். ஒரு டெண்டரை வந்து இன்ஃபார்மல் அப்படின்னு எப்போ நம்ம சொல்லுவோம்? டிபார்ட்மெண்ட் சொன்னபடி இட் இஸ் நாட் அட் ஆல் சோல்டு. ரெண்டாவது ப்ராப்பராக ஃபில் ஆகலை, ப்ராப்பராக சைன் பண்ணலை, அதுக்கப்புறம் யூஷுவல் கேரக்டர் எதுவுமே அதில் வந்து இல்லை, அதுக்கப்புறமா ஏர்னஸ்ட் மணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை, எதுவுமே ப்ராப்பராக இல்லை மக்களே. அதுதான் இன்ஃபார்மல் டெண்டர்னு அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க. எல்லாமே மோசம். அப்போ தான் இது வந்து இன்ஃபார்மல் டெண்டர். While submitting a tender, the contractor is required to deposit some amount. இது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இந்த அமௌண்ட்டுக்கு பேர் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து கார்பெட் ஏரியா ஆஃப் த ரெசிடென்ஷியல் பில்டிங் மே பி டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் த பிளிந்த் ஏரியா. ஆல்ரெடி விக்கி நம்மளுக்கு போட்டிருந்தார். இப்போ இது வந்து கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. கார்பெட் ஏரியா ஆஃப் த ரெசிடென்ஷியல் பில்டிங் இஸ் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் த பிளிந்த் ஏரியா. அவர் நம்மளுக்கு போட்டிருந்து சர்க்குலேஷன் ஏரியா பற்றி போட்டிருந்தாரா? இப்போ நான் உங்களுக்கு கேட்குறது வந்து கார்பெட் ஏரியா பற்றி கேட்குறேன். சொல்லுங்கள் பார்ப்போம், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பிளிந்த் ஏரியா? 50 to 65%. இது வந்து ரெசிடென்ஷியலுக்கு. வெரி குட். இதே உங்களுக்கு வந்துட்டு நான் டார்கெட்டுன்னு கேட்டேன்னா என்ன சொல்வீங்கப்பா? 50 to 65% ஆஃப் த ரெசிடென்ஷியல் பில்டிங்கு பிளிந்த் ஏரியா கரெக்டு. டார்கெட் கேட்டாங்கன்னா என்ன விக்கி சொல்வேன்? கார்பெட் ஏரியா ஆஃப் த ரெசிடென்ஷியல் பில்டிங்னுடைய டார்கெட். Target is about how many percentage? 50 to 65 நீங்களா? அதான் 65% தான் டார்கெட்டு. புரியுதா? Coming to 65, sinking fundனா என்ன? Sinking fund is the fund for rebuilding a structure. அதனுடைய எக்கனாமிக் லைஃப் முடிஞ்சு போச்சு, நான் திரும்பி அதை ரீபில்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஃபண்டு அதுதான் வந்து சிங்கிங் ஃபண்ட். Working out of the exact quantities of various items of the work is known as exact quantity. பற்றி தெரிஞ்சுக்கிறது பேர் குவான்டிட்டி சர்வேயிங். எக்ஸாக்ட் குவான்டிட்டி என்னன்னு எனக்கு தெரியணும், அதான் குவான்டிட்டி சர்வேயிங். சிங்கிங் ஃபண்டினுடைய ஃபார்முலா பாருங்கள். பக்காவாக இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்களாம் யோசிக்காமல் பதில் சொல்லணும்.
ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தாலே குழம்பும், ஆனால் கம்பல்சரி இது வரும் நம்மளுக்கு தெரியும். இந்த மெஷர்மெண்ட் ரிலேட்டடான கொஷின், சிங்கிங் ஃபண்ட் ரிலேட்டடான கொஷின்லாம் கம்பல்சரி வரும். சால்வேஜ் வேல்யூ, ஸ்கிராப் வேல்யூ பற்றி கேட்குறது, அப்புறம் எதெல்லாம் பிளின்ட் ஏரியாவில் இன்க்ளூட் ஆகும் இன்க்ளூட் ஆகாதுன்றதை கேட்குறது, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்குதுப்பா. ஸோ இந்த கொஷின்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின்? 67th என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி கரெக்டு. வெரி குட். யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட் ராக் எஸ்கவேஷனுக்கு ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன், ஞாபகமாக கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ராக் எஸ்கவேஷனுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? எஸ், மீட்டர் கியூப். 10 மீட்டர் கியூப் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ? எத்தனை நாளாக கவலைப்படக்கூடாது. 1க்கு 500, 10க்கு 500 × 10 5000. ஸோ 5000. Following are known as advancement in planning ideas, extra high ceiling, structural change. இதெல்லாம் என்னன்னு சொல்வீங்க? செவன்டியத். இது என்ன அப்சலசன்ஸ்? அட்வான்ஸ்மெண்ட் இன் பிளானிங் ஏரியா, எக்ஸ்ட்ரா ஹை சீலிங், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். இந்த கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின். இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இது வந்து அப்சலசன்ஸா இல்லை என்ன அப்சலசன்ஸு, என்ன டைப்பு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். 70th கொஷின். The bill which is to be used for making a single payment of the work. So single payment, ஒரே பேமெண்ட்ல பில் பே பண்ணிடுறீங்க. இது என்ன பில்லு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் பில் இதுதான்ப்பா, போயிட்டு வா அப்படின்னு அனுப்புங்க. The field of activity of an engineer includes. ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணணும்? எஸ்டிமேட் பண்ணணும், டெண்டர் விட்டா டெண்டர் அக்செப்ட் பண்ணி விட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவல் பண்ணணும். இதெல்லாம் ஒரு இன்ஜினியருடைய வேலை, ஒரு ஃபீல்டு இன்ஜினியர் செய்யக்கூடிய அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. டீட்டெயில் எஸ்டிமேஷன் போடணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், பிளானுக்கு கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணணும், வேறு ஏதாவது ரிசர்ச் ஒர்க் வச்சாலும் செய்யணும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக. அதே மாதிரி ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதான்னு பார்க்கணும், நியூ சிஸ்டம்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும். இது மாதிரி நிறைய இருக்குது. மெட்டீரியல் வர்றது எல்லாமே கரெக்டாக இருக்கா, சொன்ன அளவுபடி வருதா, ஒரு லாரி போடுவோம் அது வருதான்றதை செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியருடைய வேலை தான். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அவர் தான் எல்லாம் பண்ணுறாரு. எஸ்டிமேட்னா என்ன? ப்ராபபிள் காஸ்ட், அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறீங்க. கம்மிங் டு 74, வால்யூம் பற்றி கேட்குறாங்கப்பா. வால்யூம் ஆர் ஒர்க்ட் அவுட் டு த நியரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்யூம்க்கு வந்து 0.01 மீட்டர் கியூப். அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் தி கம்ப்ளீட் லேபர் as a percentage of the total cost of the building. டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி பில்டிங்கில் லேபருக்கு மட்டுமே அப்ராக்சிமேட் எவ்வளோ ஆகும் தெரியுமா காஸ்ட்டு? மெட்டீரியல் காஸ்ட் வந்து 60லேருந்து 70% மெட்டீரியல் காஸ்ட் வந்துடும். லேபர் காஸ்ட் வந்து ஒரு வீடு கட்டுறோன்னா 25லேருந்து 35% வந்து லேபர் காஸ்ட் வந்துடும். நான் சொல்கிறது ரெசிடென்ஷியலுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் இண்டஸ்ட்ரியலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20லேருந்து 30% லேபர் காஸ்ட்டு. இண்டஸ்ட்ரியல் பில்டிங் மெட்டீரியல் வாங்குறது தான் அதில் அதிகமே. அதில் வந்து 65லேருந்து 75% வந்து மெட்டீரியல் காஸ்ட் ஆகும் டோட்டல் காஸ்ட்டில். ஓகே, ஸோ இங்கே கேட்டிருக்கிறது நம்ம ரெசிடென்ஷியலு. இவங்க என்னன்னே கொடுக்கல, ரெசிடென்ஷியல் பில்டிங் தான் நம்ம எடுத்துக்கணும்.
ஒரு வேளை இண்டஸ்ட்ரியல் பில்டிங்னா அவனே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவான். அப்போ தான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு போகணும். மற்றபடி நீங்கள் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக தான் அதை கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ணணும். புரியுதா? லீட் அண்ட் லிஃப்ட் ரெண்டுமே எங்கே யூஸ் பண்ணுற டேர்ம் அப்படின்னா எர்த் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற டேர்ம். ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை வந்து லீடுன்னுட்டும், ஆவரேஜ் ஹைட்டை வந்து லிஃப்ட்டுன்னுட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ 30 மீட்டர் லீடு இருக்குது. லிஃப்ட் எத்தனை மீட்டருப்பா? லீடு வந்து 30 மீட்டரு, லிஃப்ட் எத்தனை மீட்டரு? ஆமாம் 1.5 மீட்டர். அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட்னா என்ன? Abstract estimate is estimation of the cost of various items of work. Okay, so option C. Coming to 78, estimate the rate of the metal at site, cubic meter cube per meter cube, whose rate of the source is 800 meter per meter cube, including loading and unloading எல்லாம் சேர்த்து. லீடு வந்து 35 கிலோமீட்டர் at rate of 20 per kilometerன்னு கொடுத்துருக்காங்க. 78th question இதை நீங்கள் போட போகிறீங்க. லீடு வந்து 35 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ரேட் வந்து 20 per kilometerன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெட்டல் அட் த சைட் அப்படின்றது ரேட் ஆஃப் த மெட்டல் எவ்வளோ, மெட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் ரேட் என்னன்னு தெரியும். புரியுதா? டிரான்ஸ்போர்ட்டிங்க்கு வந்து என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, என் கூடவே நீங்களும் போடுங்க, நீங்கள் தான் வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல போகிறீங்க, நான் வந்து உங்களுக்கு ஐடியா தான் கொடுக்க போகிறேன். டிரான்ஸ்போர்ட்டிங் காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? சைட்டில் போகிறதுக்கு லீடு, அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ ரேட்டு. லீடு வந்து 35, 1 கிலோமீட்டருக்கான ரேட் வந்து 20. அப்போ டோட்டலாக வந்து எனக்கு 700 ருபீஸ் ஆகுது. 20 30 கரெக்டா? கரெக்டு. அதுக்கப்புறம் இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெட்டல் எவ்வளோனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, சோர்ஸில் 800 ரூபா, அட் சோர்ஸ் இருக்கிற இடத்துலேருந்தே பர் மீட்டர் கியூப் வந்து 800 ரூபா, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பர் மீட்டர் கியூபுக்கு வந்து 700 ரூபா. அப்போ 800 + 700னா எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆகுது, 1500 ருபீஸ் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1500. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே டன். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 79வது கொஸ்டின்னு. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் த பிரிக் ஒர்க் ஃபார் எ வால் ஆஃப் 4 மீட்டர் லாங், 3 மீட்டர் ஹைட், 30 மீட்டர் திக், த ரேட் ஆஃப் த பிரிக் ஒர்க் இஸ் 1500 per மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் த பிரிக் ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, ஏரியா என்ன, மிட் செக்ஷனுடைய டெப்த்து கண்டுபிடிக்கலாமா? ஏரியா வந்து பாருங்கள், ஒரு டெப்த்துக்கு வந்து இங்கே 1 மீட்டர் கொடுத்துருக்கு. இங்கே உங்களுக்கு இந்த கொஷினே வந்து எனக்கு தெரிஞ்சு பாதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் த பிரிக் ஒர்க் ஆஃப் 4 மீட்டர்
ஓகே 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 எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் த பிரிக் ஒர்க்கு 4 மீட்டர் லாங்கு 3 மீட்டர் ஹைட்டு 30 மீட்டர் திக்கு ரேட் ஆஃப் த பிரிக் ஒர்க் தானே கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இப்போ என்னென்னா வால்யூம் ஆஃப் த பிரிக் ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு போடுங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த பிரிக் ஒர்க் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 0.3 4 3s are 12 12 இன்ட்டு 0.3 போட்டிங்கன்னா 3.6 மீட்டர் கியூப்னு எனக்கு கிடைக்கும். டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிரிக் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் த பிரிக் ஒர்க் வந்து பர் மீட்டர் கியூப் 1500. இங்கே வால்யூம் ஆஃப் த மீட்டர் கியூப் என்னது 3.6 பர் மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ 1500. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? டோட்டல் காஸ்ட் வந்து 1500 இன்ட்டு 3.6 ஒரு மீட்டர் கியூபுக்கு 1500. அப்போ 3.6 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ வரும்? அப்போ 1500 இன்ட்டு 3.6 போடுங்க. ஆன்சர் வில் பி 5400. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குப்பா ஜேடிஓ பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த குவான்டிட்டி ஆஃப் த எர்த் ஒர்க் பை மிட் ஆர்டினேட் மெத்தட். மிட் ஆர்டினேட் மெத்தட்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. For 200 meter length of the proportions road, a uniform ground, the height of the bank at the two end of the 1 meter, 2 meter, the formation of the width. இது ஜேடிஓ லெவலுக்கு வராது. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு இதுக்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். இது நீங்கள் ஜேடிஓக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது தேவையில்லை. ஓகே, மிட் ஆர்டினேட் மெத்தடில் நான் உங்களுக்கு கண்டென்ட்டை மட்டும் சொல்கிறேன். சரியா? ஆமாம், 3900 மீட்டர் கியூபு. இல்லை ஜேடிஓக்கு எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு அது கூட புலம்புவீங்க நீங்கள். அதனால தான் அது பேசாமல் நான் தள்ளிடுறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 81 பாருங்கள். இன் பில்டிங் ஒர்க் த காஸ்ட் ஆஃப் த இன்டர்னல் எலக்ட்ரிஃபிகேஷன், சானிட்டரி, வாட்டர் சப்ளை எல்லாத்துக்குமே ஒரே பர்சன்டேஜ் தான். வாட் இஸ் த ஆன்சர்? எல்லாம் சேர்த்தாப்புல இங்கே கேட்டிருக்காங்க. வாட்டர் சப்ளைக்கு 8, சானிட்டரிக்கு 8, எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு எல்லாமே 8. 8 3s are 24 is around 25%. அரவுண்ட் 25% வருது. உங்களுக்கு ஒரு வேளை 25க்கு கொடுக்கல அப்படின்னா அரௌண்ட் 20% ஆஃப் த எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் த பில்டிங்னு கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் டிக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன், சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளைக்கெலாம் கேட்கும் போது சானிட்டரி அண்ட் வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து 16%. ஓகேவா? அதாவது எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு ஒரு 8%, வாட்டர் சப்ளை அண்ட் சானிட்டரிக்கு தனித்தனியாக 8%, 8% கிடையாது, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 8%. ஸோ இதுக்கு தனி 8%, இதுக்கு தனி 8%. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 16% வரும். இது போக கண்டின்ஜென்சிஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். கண்டின்ஜென்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 4% இருக்குது. ஸோ 20% தான் எனக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8, 3s are 24, 25% அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து தப்பு. ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான், சானிட்டரிக்கும் வாட்டர் சப்ளைக்கும் சேர்த்து தான் 8%. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக 8% கிடையாது. ஓகே, சரி. while doing cost analysis, if the standard deviation is high, it would generally leads to higher level of uncertainty. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹையாக இருந்ததுன்னா காஸ்ட் அனலைசிஸில் வந்து அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இயர்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் 6% இன்ட்ரெஸ்ட் இஸ் 6% இன்ட்ரெஸ்ட்டுன்னு அவனே சொல்லிட்டான்ப்பா. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 100/I ஆன்சர் போட்டிங்கன்னா என்ன வரும்?
20% விக்கி plus 4% contingencies add பண்ணிக்கணும்னு சொன்னனே. Years purchase 6% interest is 16.67 correct. Rate of interest க்கு பதிலா 6% போட்டு வச்சிருப்பாங்க. ஆன்சர் பண்ணிக்கலாம். For calculating floor area, area of the balcony வந்து எவ்வளவு எடுத்துப்பீங்க? Floor area calculationல balcony உடைய ஏரியா எவ்வளவு எடுத்துப்பீங்க? ஆமா 50% எடுத்துக்கணும். Unit of measurement of dam proof course repeated question எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான ஆன்சர் meter square. Measurement of the brickwork in is in cubic meter if it is not counted. The measurement of brickwork is in meter cube if it is not counted. எது கவுண்ட் ஆகாது? Half a brick wall. Very good Geeta. No reduction. இதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பரான क्वेश्चन பா இது. நீங்க வேணா क्वेश्चन பேப்பர் பாக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும் பாருங்க. நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். சிலபஸ்ல இருக்கிற எல்லா பார்ட்டுமே நீங்க பார்க்கணும். அது கம்பல்சரி. சிலதெல்லாம் கன்ஃபார்மா வரும்ன்றதெல்லாம் கண்டிப்பா நீங்க இன்னுமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும். No reduction வந்து எதுக்கெல்லாம் தெரியுமா? ஓப்பனிங் அப் டு 1000 ஸ்கொயர் மீட்டரா இருந்ததுன்னா நோ ரிடக்ஷன். 1000 ஸ்கொயர் மீட்டர் கிடையாது, 1000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்படி இல்லைன்னா 0.1 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக என்ன கிடையாது? டிடக்ஷன் கிடையாது. அப்புறம் பீம்னுடைய எண்டுக்கு, போஸ்ட்டுக்கு, ராஃப்டருக்கு அப் டு 500 ஸ்கொயர் மீட்டருக்கு நோ டிடக்ஷன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட் பிளேட்டுக்கு, வால் பிளேட்டுக்கு, பால்கனிக்கு இதுக்கெல்லாமும் நோ டிடக்ஷன். ஸோ 0.1 மீட்டர் ஸ்கொயர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கப்பா. இது ஒரு சூப்பரான கொஷின் இது. குவிண்டல் வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்டீலுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும். டீடைல்டு எஸ்டிமேட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ் டன் பை என்ன குவான்டிட்டி மெத்தடு? Detailed estimated for the cost of the project is done by total quantity method. Petty cash limit என்றது எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே இருந்தால் அது பெட்டி கேஷ் 50,000 அதுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட். Quantum of the work of an item by skilled labor is supported to turn out in a day. ஒரு skilled labor ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை செய்வார் அப்படின்றத தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம. அவருக்கு நம்ம வச்சிருக்கிற டாஸ்க்கு. மோஸ்ட் ரிலையபிள் எஸ்டிமேட்னா எந்த எஸ்டிமேட்டை சொல்வீங்க? மோஸ்ட் ரிலையபிள் எஸ்டிமேட் எது? Detailed. Next, the unit of the measurement of the concrete work in RCC. RCC வந்து மீட்டர் கியூப். முடிய போது ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. உண்மையாலுமே சூப்பர், வெரி குட். ஸோ இட் இஸ் மீட்டர் கியூப் அண்ட் இன் பில்டிங் எஸ்டிமேட் கார்னர்ஸ் ஆர் மெஷர்ட் இன். கார்னர்ஸ் வந்து இட் இஸ் மெஷர்ட் இன் running meter. Next, measurement for different kind of work is defined and carried out as per IS code. எந்த IS code? இந்த ஐஎஸ் கோட் தெரியணும்ப்பா. அதே மாதிரி லிஃப்டினுடைய வேல்யூ ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன். 1.5 மீட்டர் சொல்லிட்டீங்க. சில இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஒர்க்குக்கு போடுற எஸ்டிமேட். அடிஷ்னல்லாம் சப்ளிமெண்ட்டாக பண்ணுறது. ஸோ அந்த எஸ்டிமேட் பேர் சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட்னு கூட சொல்லிக்கலாம்.
ஒரு ஃபண்ட் which is gradually accumulated and set aside to reconstruct the property. அதனுடைய லைஃப் முடிஞ்ச பிறகு திரும்பியுமா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வைக்கிற ஒரு ஃபண்ட். அந்த ஃபண்டுக்கு பேர் தான் வந்து சிங்கிங் ஃபண்ட். இது ஆல்ரெடி நம்ம கேட்டுட்டேன். அண்ட் கொஸ்டின் நம்பர் 99 பார்த்தீங்க அப்படின்னோம்னா இட் இஸ் அபவுட் பிக்அப் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு வந்து டிடக்ஷன் கிடையாது, எதுக்கு வந்து டிடக்ஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிடக்ஷன்ஸ் எதுக்கு இருக்கு, எதுக்கு இல்லை. No deduction for the volume occupied by the reinforcement. No deduction is for opening up to, இது correct. No deduction for the volume of occupied by pipes not exceeding 100 square centimeter. So no deduction is made for the volume occupied by reinforcement. எது correct சொல்லுங்க. None of these is incorrect. எல்லாமே correct. Site order book is used for recording. Site order book வச்சு என்னப்பா ரெக்கார்ட் பண்ணுவீங்க? இன்ஜினியருடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்க இல்லையா. இதையே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி கொண்டு வந்தேன். எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கேட்டிருக்கிறதா மட்டும் கொண்டு வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக இப்படி கொண்டு வந்தேன். கொஞ்சம் அப்படியே தீயாக ஆன்சர் பண்ணிங்கன்னா இந்த கொஷின் அப்படியே நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். கமான் ஸ்டார்ட் பண்ணலாமா? பட்டுன்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, கொஷின் நம்பர் 1. டீட்டெயில்ட் எஸ்டிமேட்னா ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் த ஈச் ஐட்டம் மொத்தமாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஷின், டீட்டெயில்ட் எஸ்டிமேட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் working out the actual quantities and cost of the item. Come on, fire answer பண்ணுங்க பாப்போம். abstract estimate னா என்னது? it is mainly used for abstract estimate அப்படின்றது வந்து எதுக்கு தெரியுமா? budget provisionக்கு. ரேட் அனலைசிஸ் பண்றதுக்கு ரேட் அனலைசிஸ் பண்றதுக்கு ஃபைனல் பில் எதுக்கு? ஃபைனல் பில் எது? வர்க்கிங் டிராயிங். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட் வச்சுட்டு பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ரேட் அனலைசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ரேட் அனலைசிஸும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பேசாமல் ரேட் அனலைசிஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுங்க. அண்ட் கண்டின்ஜென்சிஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். கண்டின்ஜென்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்கேன் எஸ்டிமேஷனில்? ஆக்சுவலாக உங்களுக்கு கீப்படி சில இடத்துல பட்ஜெட் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ மோர் ஓவர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். கண்டின்ஜென்சிஸ் இன் an estimate are generally taken as 3 to 5%. வெரி குட் ஷர்மி, வெரி குட். நெக்ஸ்ட், accuracy of detailed estimate is usually within. detailed estimate உடைய accuracy ப்ளஸ் ஆர் மைனஸ் எத்தனை பர்சன்டேஜ்? இதுக்கெல்லாம் ஆன்சர் வரணுமே, இதுக்கெல்லாம் லேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. நெக்ஸ்ட்டு, மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷன். இது உங்களுக்கு தெரியும். டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் மெத்தடு. காஸ்ட் ஆஃப் த பில்டிங் வந்து இட் இஸ் ஜென்ரலி எஸ்டிமேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த பில்டிங். எதை பேசிஸ்? ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரு பில்டிங் காஸ்ட் அப்படின்றது அதனுடைய எதை பேஸ் பண்ணினது? எந்த ஏரியா பேஸ் பண்ணினது? பிளின்த் ஏரியாவை பேஸ் பண்ணினது. நீங்கள் அந்த ரெட் லைனை வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்கப்பா. நான் கரண்ட்டாக பேசிகிட்டு இருக்குது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு.
நோ டிடெக்ஷன் இதுவும் நான் உங்களுக்கு கேட்டுட்டேன். ஃபார் வால் திக்னஸ் ஆஃப் பிளாஸ்டர் இஸ் யூஸ்வலி டேக்கன் அஸ். ஃபார் வால்ஸ் த திக்னஸ் ஆஃப் தி பிளாஸ்டர் இஸ் யூஸ்வலி டேக்கன் அஸ் எத்தனை mm? Very good Vicky, very good. 12 mm. Detention period for the septic tank என்ன? எத்தனை days? Septic tank detection period for the septic tank 12 mm. அதுக்கா thickness of the plaster skip பண்ணிடுங்க, எனக்கே வருது. அது நம்ம செட் பண்றது இல்ல விக்கி. Detention period for a septic tank is usually எத்தனை days? Two days. The storage capacity of underground sump is usually based on detention period 1 day, 2 day, 3 day. Storage capacity of the underground sump வந்து storage capacity decide பண்ணுவாங்கப்பா, ஒரு நாளுக்கானதை பேஸ் பண்ணி தான். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, எஸ்டிமேட்டிங் இந்த காம்பவுண்ட் லென்த் ஆஃப் த வால் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா பில்லர் டு பில்லர் சென்டர் டு சென்டர் இருக்கு இல்லையா, அந்த பில்லர்ஸ்னுடைய சென்டர் டு சென்டர் வச்சு தான் டோட்டல் லென்த் ஆஃப் த வால் என்னன்றதை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து தேவையானது. ப்ளஸ் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்ததுலேயே இதெல்லாம் கவர் ஆகிருக்கும். இது போக இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிலது இந்த ஜெட்டி இது வார்ஃப் இதெல்லாம் வந்து இந்த ஒரு கொஷின்ஸையுமே வந்து உங்களுக்கு நான் அடுத்தாப்பில் கொண்டு வரேன். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸில் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இப்போது இதெல்லாம் செப்டிக் டேங்க்கு, வால்ஸ், தி பில்டிங் சிஸ்டம்ஸ், ரோட்ஸ், ஹார்பர்ஸ், ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர், ஜெட்டிஸ், வேட் ட்ராயிங்ஸ், பிரேக் வாட்டர், இது ரிலேட்டடாக சிஎம்டிஏ ரூல்ஸ் ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸு உங்களுக்கு நாளைக்கு இது ரிலேட்டடான கியூடி கிடைக்கும். இன்றைக்கி ஒரு 110 to 120 கொஷின்ஸ் உங்களோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ டாப்பிக்லேருந்து உங்களோட ஒரு 100 கொஷின் நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நம்ம 2:30 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே, உண்மையாலுமே இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி வீடியோ பற்றின கருத்துக்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் நாளைக்கானதுக்கு நீங்கள் வந்துட்டு நீங்களுமே கலந்துக்கணும்னு நினச்சிதிங்க அப்படின்னோம்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்னுடைய லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத மக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் 2025-2026க்கான 1 year பேட்ச் ஜேடிஓக்கு, ஏஇக்கு, ஜேஇக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், டிஎன்பிசிபிக்கும். ஸோ நம்மளுடைய 1 year பேட்ச்லேயும் நீங்களும் கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் 9449623886 இந்த ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க. எக்ஸாமுக்கு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃபுல் ப்ரிப்பரேஷனையும் போடுங்க. இந்த மீதம் இருக்கிற நாட்களை வெறுமனே ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் அவுட் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் மை மக்களே. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை, டேக் கேர்.